கான்ஸ்டிபேஷனுக்கும் பேக் பெயினுக்கும் ரிலேஷன் இருக்கா? அதனால வலிகள் ஜாஸ்தி ஆகுமா? அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது பேக் பெயின் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதே பேக் பெயின் பேஷண்ட் இருக்கவங்களுக்கு மலச்சிக்கல் வந்ததுன்னா அவங்களோட பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியராகிடும், அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்றதான் பாயிண்ட். ஏன்னா ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். அதனால தான் நாங்கள் வந்து பேக் பெயின் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது பேஷண்ட் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிற ரீசனே அதுதான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல்ன்றது வரதுக்கான மெயின் காரணமே உங்களோட பெருகுடலோட மூவ்மெண்ட், அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனோட மூவ்மெண்ட் கம்மியாகிறதுனால தான் உங்களுக்கு இந்த முதுவலி வர்றதுக்கான காரணமாகவே இருக்கும். பெருகுடலோட மூவ்மெண்ட் வர்றதுக்கு முக்கியமான மசிலே உங்களோட அப்டாமினல் மசில் அசைவு கம்மியாக இருக்கனால உங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைன் மூவ்மெண்ட் கம்மியாகுது. அப்போ இங்கே மூவ்மெண்ட் டெஃபிசிட் ஆகுது அப்படின்னா அதோட பேக்கில் இருக்கிற மசில், காம்பன்சேட்டரி மசில் உங்கள் லோவர் பேக், அப்போ ஆட்டோமேட்டிக்காக பெயின் வரும். நீங்கள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு முதுவலி இருக்கும். அவங்க போய் மலச்சிக்கலுக்காக முக்கி மோஷன் போகும்போது இன்னும் அந்த பெயின் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ பேக் பெயின் இருக்கும்போது இல்லை மலச்சிக்கல் இருக்கும்போது மலச்சிக்கலை அட்ரஸ் பண்ணிங்கன்னா அவங்க பேக் பெயின் குறைஞ்சிடும். நிறைய பேர் பேக் பெயினை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வலியே குறையலன்னுவாங்க. இல்லை, நீங்கள் அந்த மலச்சிக்கலுக்கான நல்ல ஹை ஃபைபர் ஃபுட்டோ, நல்ல தண்ணி குடிக்கிறதோ, மலச்சிக்கலுக்கான வைத்திய முறைகளை பண்ணிங்கன்னா உங்கள் பேக் பெயின் வந்து சரியாக போயிடும். நீங்கள் அதுக்காக பேக் பெயின் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது தப்புங்க. ஸோ மலச்சிக்கலாக இருந்தால் அதுக்குள்ள வைத்தியத்தை பண்ணுங்கள், அதுக்கு பேக் பெயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. பேக் பெயின் தானாக போயிடும். தேங்க்யூ.